Namaste viewers, welcome to our Mahathma Gandhi Schools channel 10th Max. இன்னைக்கு இந்த வீடியோல example 2.27 ல இருந்து பார்க்க போறோம். Determine the general term of an AP whose 7th term is -1 and 16th term is 17. இப்போ general term நம்மள find out பண்ண சொல்லிருக்காங்க. அதோட 7th term -1 னு கொடுத்துட்டாங்க. 16th term 17 னு கொடுத்துட்டாங்க. So what is T7? 7th term means T7 is equal to -1. 16th term means T16 is equal to 17. Now, இப்போ நமக்கு AP நம்ம find out பண்ணோம் இல்லையா T7 T16. Let the AP be arithmetic progression அப்படின்னா எதெல்லாம் T1, T2, T3, etc. அப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ நமக்கு தெரிஞ்சது T7 T16. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம A வேல்யூ D வேல்யூலாம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இந்த மாதிரி ஒரு APயை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ நவ் யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் த T7's A வேல்யூ T7 டேர்மில் உள்ள இந்த T7th டேர்ம் வந்து -1 கொடுத்துருக்குறாங்க இல்லையா, இதில் இருக்கக்கூடிய இந்த சீக்வன்ஸுக்கு உண்டான A வேல்யூ D வேல்யூலாம் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எப்படின்னு பாருங்கள். ஜென்ரல் டேர்மை எழுதிக்கோங்க. A + n-1 × D. இந்த டேர்மை நம்ம எழுதிக்கலாம். இப்போ A வேல்யூ நமக்கு தெரியாது இல்லையா, ஸோ இப்போ T7 equal to இது Tn. T7 equal to A + nக்கு பதிலாக 7 - 1 × D வேல்யூ நமக்கு கொடுக்கலை. ஸோ இதிலேருந்து A + 7 - 1 6D. ஸோ இதை நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நோட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு T16 16th டேர்ம். ஸோ A + general termல தான் நம்ம அப்படியே substitute பண்ணிட்டு வரோம். 16 - 1 × D. So it gives A + 16 - 1 15 15D. That is second equation. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னு பாருங்கள். ஏலேருந்து A சப்ட்ராக்ட் பண்ணால் இங்கே மைனஸ் சைன், இதுவும் மைனஸ் சைன் ஆயிரும். ஸோ A - A கேன்சல் ஆயிரும். 6 - 15 -9 -9D. இப்போது இதோட வேல்யூவையும் சேர்த்து நம்ம போடணும். அப்போது இப்போ நமக்கு வேல்யூ என்ன இருக்குது, T7க்கு வேல்யூ என்ன இருக்குது, -1. T16க்கு வேல்யூ 17. அப்போது இந்த T7க்குள்ள வேல்யூ தான் இங்கே என்ன வந்திருக்கு, நமக்கு -1 வந்தது இல்லையா. ஸோ அப்போ அந்த வேல்யூவையும் நம்ம சேர்த்து இப்போது இந்த லெஃப்ட் சைடு மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம். ரைட் சைடு எழுதும்போது ஆக்சுவலாக நீங்கள் இந்த சம்மை எப்படி பண்ணணும்னா A + 6D = -1, A + 15D = 17. நம்ம லீனியர் ஈக்குவேஷன் மெத்தடில் இதை பண்ணணும். இந்த இடத்துல கட் பண்ண நான் அங்கேயே உங்களுக்கு கட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் இப்படி பண்ணிக்கோங்க. -9D = இப்போ மைனஸ் இங்கேயும் மைனஸ் சிம்பிள் சேம் சைன் இருந்தால் ஆட் பண்ணி அதே சைனை போடுவோம் இல்லையா, = -18. மைனஸ்க்கு மைனஸ் கேன்சல். therefore D = 18 divided by 9. 1 9 is 9, 2 9s are 18. ஸோ D வேல்யூ என்ன, 2. இப்போ D வேல்யூ நமக்கு தெரிஞ்சாச்சு. இனி இதை சப்ஸ்டியூட் பண்ணி A வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கலாம். A + ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் A + 6D = -1 அப்படின்னு நம்ம போட்டிருக்கிறோம்ல, இதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, சப்ஸ்டியூட் த D வேல்யூ. Dயோட வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறீங்க. 6 × 2 = -1. தட் இஸ் A + 6 2s are 12 = -1. Therefore A = -1 -12. 12 இந்த பக்கம் வந்தால் -12 ஆயிடும். தட் இஸ் -13. ஸோ A வேல்யூ இங்கே என்ன வந்துடுது, -13 ஆயிடுது. D வேல்யூ ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு 2. இப்போ ஜென்ரல் டேர்ம் தான் நமக்கு கொஸ்டின். ஸோ வாட் இஸ் த ஜென்ரல் டேர்ம்? இப்போ ஜென்ரல் டேர்ம் மீன்ஸ் Tn = A + n-1 × D. இப்போ நமக்கு A வேல்யூ தெரிஞ்சாச்சு -13 ப்ளஸ் n-1, D வேல்யூ என்ன 2. இப்போ இதிலேருந்து நம்ம மறுபடியும் இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதுனா என்னாகும், -13 இந்த 2 n மல்டிப்ளை பண்ணோம், 2 -1. அப்போ 2 × n + 2n -1 × 2 -2. ஸோ இப்போ என்னாகும், 2n அப்படியே எழுதிக்கிறீங்க. -13 -2 சேர்ந்தால் -15. இதுதான் வந்து general term of the AP 2n - 15. Example 2.28. If Lth, mth and nth terms of an AP are x, y, z respectively, then show that x
m minus n plus y into n minus 1 plus z into L minus m. Here not 1, it is L. n minus L. Okay, is equal to 0. இப்போ Lth term, mth term, nth term உடைய values அந்த APல இருக்கக்கூடிய values கொடுத்திருக்காங்க. Lth term ஓட value x, mth term ஓட value y, nth term ஓட value z ன்னு. இப்போ நம்மள இந்த இத ப்ரூஃப் பண்ண சொல்லிருக்காங்க. equal to 0 ன்னு நம்மள ப்ரூஃப் பண்ணனும். இப்போ பாப்போம் நம்ம TL நார்மலா TN எழுதுனா என்ன பண்ணுவோம்? A plus n minus 1 into D. Same wise இங்க நம்ம TL Lth term அப்படிங்கறச்ச is equal to TL equal to என்ன கொடுத்திருக்காங்க? X. Then TM equal to Y. TN is equal to Z சொல்லிட்டாங்க. இப்போ TL க்கு நம்ம ஃபார்முலா ஜெனரல் டேர்ம் படி எழுத போறோம். TL is equal to A plus n க்கு பதிலா என்ன போடணும் நம்ம L. So L minus 1 into D. Next TM is equal to A plus m minus 1 into D. Next Tn is equal to A plus n minus 1 into D equal to என்ன சொல்லிருக்காங்க? X இங்க Y இதுல Z. So இது first equation, இது second equation, here third equation. இப்போ நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. X into m minus m n. X into we have x into m minus n plus y into n minus L plus z into L minus m. இதான் நமக்கு given. இப்போ இதில் இருந்து x value என்ன நமக்கு? A plus L minus 1 into D. இதுதான் நமக்கு கொடுத்திருக்கிறது. ஸோ அந்த வேல்யூவை நீங்கள் இங்கே எழுதுறீங்க. A plus L minus 1 into D. இது வந்து xக்கு உண்டான வேல்யூ. ஸோ எக்ஸ் வேல்யூ எழுதிக்கிறீங்க. அதை m மைனஸ் என்னால் மல்டிப்ளை பண்ணணும். எக்ஸ் வேல்யூ என்ன? A ப்ளஸ் L மைனஸ் 1 இன்ட்டு டியை எதால் மல்டிப்ளை பண்ணணும்? m மைனஸ் என்னால். இதுக்கு ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு வச்சுக்கிறோம். தென் ப்ளஸ் y வேல்யூ என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள். A ப்ளஸ் m மைனஸ் 1 இன்ட்டு டி. ஸோ A ப்ளஸ் m மைனஸ் 1 இன்ட்டு டி. தென் இதை எதால் மல்டிப்ளை பண்ணணும்? n மைனஸ் எல்லால் மல்டிப்ளை பண்ணணும். n மைனஸ் எல். ஸோ இது ஒரு செட்டு. தென் ப்ளஸ் z வேல்யூ என்ன? A ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. அதை எதால் மல்டிப்ளை பண்ணணும்? L மைனஸ் எம். இந்த zக்கு பதிலாக நம்ம இந்த வேல்யூவை அப்படியே எழுதிக்கிறோம். தட்ஸ் ஆல். ஓகே, இது எல்லாத்துலேயும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறீங்க. எக்ஸுக்கு பதிலாக எக்ஸோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. ஒய்க்கு பதிலாக ஒய் வேல்யூவை இந்த ஒய்க்கு பதிலாக அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அந்த பேலன்ஸ் இருக்கிற n மைனஸ் எல் எழுதுறீங்க. ஜெட்டில் என்ன பண்ணணும்? நம்ம ஜெட் வேல்யூவை A ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. அதை ஜெட்க்கு பதிலாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற L மைனஸ் எம் எழுதுறீங்க. இப்போ m மைனஸ் என்ன A கூடியும் மல்டிப்ளை பண்ணணும். m மைனஸ் என்ன இந்த நெக்ஸ்ட் டேர்ம். இப்போ இதில் பாருங்கள், ஒவ்வொரு இதுலேயும் 2 டேர்ம் இருக்குது. இப்போ A கூட நம்ம என்ன பண்ணணும்? ஏவையும் m மைனஸ் என்னையும் மல்டிப்ளை பண்ணணும். தென் இது ஃபுல்லாக சேர்ந்து ஒரு டேர்ம் இல்லையா? L மைனஸ் 1 இன்ட்டு டி. இது அவ்வளோ சேர்ந்து ஒரு டேர்ம். ஸோ இது அவ்வளோத்தையும் சேர்த்து நீங்கள் இது கூட மல்டிப்ளை பண்ணணும். அப்போது இப்போ மல்டிப்ளை பண்ணலாம். A இன்ட்டு m மைனஸ் n. A கூட m மைனஸ் என்ன மல்டிப்ளை பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் ப்ளஸ் L மைனஸ் 1 இன்ட்டு டி. L minus 1 into D. இது கூட எதை மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க? m minus n. ஸோ m minus n. இது நெக்ஸ்ட் டேர்ம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னு பாருங்கள். A ப்ளஸ் அதே போல் இங்கேயும் m minus 1 into Dன்னு சேர்ந்தது ஒரு டேர்ம். ஸோ ஏவையும் n minus 1 வச்சு மல்டிப்ளை பண்ணணும். m minus 1 into Dயும் n minus Lலையும் வச்சு மல்டிப்ளை பண்ணணும். அப்போ A into n minus L plus next m minus 1 into D. m minus 1 into D, then n minus L. இந்த m minus 1 into D n minus L ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஸோ இது உள்ளே இருக்கிறத மல்டிப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு
இப்போ பாருங்கள் a கூட l minus m மல்டிப்ளை பண்ணோம். n minus 1 into dங்கிறது ஒரே டேர்ம். இதை l minus m கூட மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ a into l minus m then n minus 1 into d கூட நெக்ஸ்ட் அடுத்த டேர்மில் a கூட l minus m மல்டிப்ளை பண்ணியாச்சு ப்ளஸ் n minus 1 into d n minus 1 into d l minus m ஓட மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்படி கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஒவ்வொன்று a கூட m minus n தென் l minus 1 into d கூட m minus n அதே போல் ஒவ்வொரு டேர்ம்லையும் நம்ம பண்ணிட்டோம். ஏக்கும் டிக்கும் ரெண்டு டேர்மாக இருக்குது, அது ரெண்டு கூடயும் நம்ம எழுதியாச்சு. இப்போ பாருங்கள் a into m minus n இங்கே a into n minus l a into l minus m அப்போது எல்லா இதுலேயும் a காமனாக இருக்குது. இப்போ நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கிற இந்த மூணு டேர்ம்ஸ்லேயும் a காமனாக இருக்குது. ஸோ ஏவை காமனாக எடுங்க. இப்போ என்னெல்லாம் எழுதணும் m minus n தென் ஏவை காமனாக எடுத்ததுனால பேலன்ஸிங் என்ன இருக்குது n minus l ப்ளஸ் ஏவை காமனாக எடுத்ததுனால இங்கே பேலன்ஸ் என்ன இருக்குது l minus m. ஸோ ஏல உள்ள திங்ஸ் எல்லாத்தையும் காமனாக எடுத்துகிட்டு இங்கே எழுதிட்டோம் ப்ளஸ் இப்போ பாருங்கள் எல்லா இதுலேயும் இந்த டேர்ம் எடுத்துக்கிட்டிங்கன்னா d காமன், இதுலேயும் d இருக்குது, தென் இதுக்கு அடுத்த டேர்ம் இதுலேயும் d இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் டியை காமனாக எடுத்து எழுத போகிறீங்க. ஓகே, இப்போ இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்புங்கும்போது ஈக்குவல் டு நெக்ஸ்ட்டு இதோட ஈக்குவல் டு. ஓகே, ஏவை காமனாக எடுத்துகிட்டு இது எழுதிட்டோம் ப்ளஸ் டியை காமனாக எடுத்து எழுதும்போது டி பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை எழுதிட வேண்டியதான் l minus 1 into m minus n ப்ளஸ் நெக்ஸ்ட் டேர்ம் எப்படி வருது டியை வெளியே காமனாக எடுத்தாச்சு. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது m minus 1 into n minus l ப்ளஸ் இதுலேயும் டியை காமனாக எடுத்தாச்சு. பேலன்ஸ் என்ன இருக்குது n minus 1 into l minus m. ஸோ இப்போ நம்ம அந்த ரெண்டு ஸ்டெப்பையும் இப்போ சேர்த்து எழுத போகிறீங்க. எப்படி எழுத போகிறீங்கன்னு பாருங்கள். ஏ இந்த ஃபஸ்ட்டு ஏக்குள்ளது எல்லாம் எழுதுறீங்க m minus n ப்ளஸ் n ஏன்னா எல்லாத்தையும் ஆட் தானே மைனஸ் l தென் ப்ளஸ் l மைனஸ் m. ஓகே, நெக்ஸ்ட்டு டிக்குள்ளது d l minus 1 m minus n plus m minus 1 n minus l எல்லாத்தையும் என்ன பண்ணணும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். எப்படி பண்ணுவோம் எல்லும் எம்மும் எல்லை n கூட. அப்போது எல்லையும் எம்மையும் மல்டிப்ளை பண்ணால் எல்எம், எல்லும் மைனஸ் என்னையும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் எல்என், தென் மைனஸ் ஒன்னும் எம்மையும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் எம், மைனஸ் ஒன்னும் மைனஸ் என்னையும் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் என், மைனஸ் 1 into மைனஸ் என் ப்ளஸ் என். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இதோட கண்டினியூட்டி அப்படியே ப்ளஸ்ன்னு போட்டு எழுதுகிறோம். என்ன இருக்குதுன்னு பாருங்கள் எம்மும் என்னும் தென் எம்மும் எல்லும் m into n mn, m into minus l minus ml. Here minus 1 l சேர்த்தா minus n, minus 1 minus l சேர்த்தா plus l. Next n l n m. இப்போ n into l plus nl, n into minus m minus mn, then minus 1 yellow, that is minus l, then minus 1 minus m, first minus 1 yellow சேர்ந்தா minus l, இப்போ minus 1 minus m சேர்ந்தா plus m, minus into minus plus. இப்போ பாருங்க minus n plus n cancel ஆயிரும், minus l plus l cancel ஆயிரும், இங்கே plus m இங்கே minus m. ஸோ இந்த ஹோல் டேர்மும் என்ன ஆயிடும் 0 ஆயிடுது. அப்போ ஏ போட்டுட்டு இந்த ப்ராக்கெட்குள்ளே ஃபுல்லாக 0 ப்ளஸ் டி போட்டுட்டீங்க. இப்போது இதில் உள்ளதை பாருங்கள் எல்எம். இப்போ எல்எம் ப்ளஸ் எல்எம் இருக்குது. இப்போ மைனஸ் எல்எம் எங்கேயாவது இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும்.
எல்எம்னு இருந்தாலும் சரி எம்எல்னு இருந்தாலும் சரி. இங்கே ப்ளஸ் எல்எம் மைனஸ் எம்எல்னு இருக்கா, இதை நம்ம மைனஸ் எல்எம்னு வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். ஸோ மைனஸ் எம்எல் ப்ளஸ் எல்எம், தென் மைனஸ் எல்என், இங்கே ப்ளஸ் என்எல். அந்த எல்லும் எண்ணும் சேர்ந்துருக்கணும், அவ்வளோதான் மல்டிப்ளிகேஷனில். எல்என்னாலும் ஒன்று தான், என்எல்னாலும் ஒன்று தான். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் எம்என் மைனஸ் எம்என், ஸோ அதையும் கேன்சல் ஆகிட்டு. இங்கே மைனஸ் எம், இதில் ப்ளஸ் எம், ப்ளஸ் என் மைனஸ் என், ப்ளஸ் எல் மைனஸ் எல். ஸோ எல்லாம் கேன்சல் ஆகிடுது. இதுக்கும் ஆன்சர் என்ன தான், 0. அப்போ ஏ இன்ட்டு 0, அங்கே ஆன்சர் என்ன, 0. டி இன்ட்டு 0, 0. தட்ஸ் வை ஆன்சர் இஸ் 0. இதைத்தான் அவங்க என்ன சொன்னாங்க, ஷோ தேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்டு அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ அவங்க சொன்ன மாதிரி இது அவ்வளோத்தையும் ஆட் பண்ணால் ஆன்சர் வந்து 0 தான் நமக்கு வந்திருக்கு. அதை தான் ஃபஸ்ட்டே நமக்கு ப்ரூஃப் பண்ண சொல்லி ஷோ தேட் ஈக்குவல் டு 0ன்னு தான் அவங்க ப்ரூஃப் பண்ண சொன்னாங்க. அந்த ப்ரூஃபை நம்ம முடித்ததுனால தான் ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்டு அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். Then subdivision 2, x minus y into n plus y minus z into l plus z minus x into m equal to 0. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இது மாதிரி நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இது அவ்வளோத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணும்போது ஈக்குவல் டு 0ன்னு வர மாதிரி. இப்போ பாருங்கள், நம்ம ஆல்ரெடி இந்த சப்டிவிஷன் 1, 2க்குன்னு உண்டான டிஎல், டிஎம், டிஎன் அந்த டேர்முக்கு உண்டான வேல்யூஸ் வச்சு நம்ம ஈக்குவேஷன்ஸ் ப்ரீவியஸ் சம்மில் போட்டது தான் நான் மறுபடியும் எழுதி வச்சுருக்கிறேன். a plus l minus 1 into d equal to x, a plus m minus 1 into d equal to y, a plus n minus 1 into d equal to z. இது ரெண்டுமே இந்த சேம் 1 and 2 ரெண்டு சம்க்கும் பொதுவான ஒரு ஈக்குவேஷன் தான். ஸோ அதை மறுபடியும் இங்கே எடுத்து எழுதிக்கிட்டோம். இப்போ என்ன பண்ணணும், இதில் இந்த ப்ரூஃபை நம்ம கொண்டுட்டு வரணும்னா சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஒவ்வொரு ஈக்குவேஷனையும் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் மெத்தடில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இப்போ சப்ட்ராக்ஷன்ஸ் பண்ண போகிறீங்க. அப்போது சப்ட்ராக்டிங் 2 ஈக்குவேஷன் 2 செகண்ட் ஈக்குவேஷனை ஃப்ரம் ஈக்குவேஷன் 1லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும், இதெல்லாம் ஈக்குவேஷன் 1லேருந்தும் 1 we get. இப்போ செகண்ட் ஈக்குவேஷனை ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன, a plus m minus 1 into d minus a ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து சப்ட்ராக்டிங் ஈக்குவேஷன் 2 ஃப்ரம் ஈக்குவேஷன் 1. அப்போது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் 1 தான் நம்ம எழுதணும், ரைட்? ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஃப்ரம் ஈக்குவேஷன் 1லேருந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறோம். அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன, a plus l minus 1 into d equal to x. அப்போ அந்த இதுதான் ஃபஸ்ட் எழுதுகிறோம். a plus l minus 1 into d minus செகண்ட் ஈக்குவேஷன் a plus m minus 1 into d is equal to அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, x minus y. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணி கரெக்டாக எழுதிக்கணும். l into d ld, a அப்படி எழுதிக்கிறோம். தென் -1 into d minus d. இப்போ இது சப்ட்ராக்ஷனுக்கு உண்டான மைனஸ், இது நமக்கு ரெண்டு டேர்முக்குள்ள வேல்யூ. ஸோ இந்த மைனஸ் அப்படி எழுதிக்கிறீங்க. இங்கே a plus m into d md, திரும்ப -1 d-யோட மல்டிப்ளை பண்ணால் -d is equal to x minus y. இப்போ இதில் பாருங்கள், இது அவ்வளோத்தையும் நம்ம கம்பைன் பண்ணி இப்போ எழுத போகிறோம். a plus ld minus d, இந்த மைனஸை உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. மைனஸ் இன்ட்டு a மைனஸ் இன்ட்டு md மைனஸ் md மைனஸ் இன்ட்டு மைனஸ் d ப்ளஸ் d is equal to x minus y. இப்போ இதில் a மைனஸ் a கேன்சல் ஆகிடும். ஓகே, மைனஸ் d ப்ளஸ் d கேன்சல் ஆகிடும். இப்போ ld மைனஸ் md இருக்குது. இப்போது ld minus md equal to x minus y. இப்போ இது ரெண்டுலேயுமே இப்போ d காமன். ஸோ d-யை காமனாக எடுக்கிறீங்க. l minus m equal to x minus y. இப்போ d into l minus m equal to x minus y. இது ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. இதை மார்க் பண்ணிக்கோங்க. செகண்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சப்ட்ராக்டிங் ஈக்குவேஷன்
3. இப்போ செகண்டை ஃபஸ்ட்லேருந்து பண்ணோம். இப்போ தேர்ட் ஈக்குவேஷனை செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து பண்ண போகிறோம். ஃப்ரம் ஈக்குவேஷன் 2 செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து we get என்ன நமக்கு கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷனை தான் நம்ம எழுதணும். தட் இஸ் a plus m minus 1 into d. செகண்ட் ஈக்குவேஷன் எழுதிட்டோம். தென் தேர்ட் ஈக்குவேஷன் a plus n minus 1 into d is equal to, இப்போ ரைட் சைடில் இருக்கிற வேல்யூ என்ன? செகண்ட் ஈக்குவேஷனுக்கு y, தேர்ட் ஈக்குவேஷனுக்கு z. ஸோ y minus z அப்படின்னு நம்ம இங்கே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு a plus m into d md minus 1 into d minus d. Next a plus n into d nd minus 1 into d minus d is equal to y minus z. இப்போ கம்பைன் பண்ணி எழுதுகிறோம். a plus md minus d minus a கூட மைனஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். தென் மைனஸ் a மைனஸ் இன்ட்டு இந்த ப்ளஸ் nd மைனஸ் nd மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் d is equal to y minus z. இப்போ a மைனஸ் a கேன்சல் ஆகிடுது, மைனஸ் d ப்ளஸ் d கேன்சல் ஆகிடும். இப்போ பேலன்ஸ் md மைனஸ் nd தான் இருக்கும், ஈக்குவல் டு y மைனஸ் z. இப்போ இதில் எந்த நம்ம என்ன பண்ண போகிறோம்? dயை காமனாக எடுக்கிறோம். therefore m minus n is equal to y minus z. இது நமக்கு கிடைச்சிருக்கிற செகண்ட் ரிசல்ட்டு. ஸோ இதே போல் தேர்ட் ரிசல்ட் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? d இன்ட்டு எல் மைனஸ் எம், இங்கே m மைனஸ் என். அப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்கும்? d இன்ட்டு தேர்ட் ரிசல்ட் வந்து d இன்ட்டு என் மைனஸ் எல். ஏன்னா எல் எம் என் இதுதான் நம்ம மாற்றி மாற்றி பண்ணுறோம். ஸோ எல் மைனஸ் எம், நெக்ஸ்ட்டு m மைனஸ் என், here n minus l is equal to, இப்போ y minus z கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட்டு z minus x. ஸோ இது நமக்கு கிடைக்க இருக்கிற தேர்ட் ரிசல்ட். ஸோ இதை நீங்கள் இதே மாதிரி சப்ட்ராக்டிங், எந்த ஈக்குவேஷன்லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணால் இது கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ட்ராக்டிங் ஈக்குவேஷன் 1 from ஈக்குவேஷன் 3, தேர்ட் ஈக்குவேஷனில் இருந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனை சப்ட்ராக்ட் பண்ணால் இந்த ரிசல்ட்டு நமக்கு கிடைக்கும். இப்போது இந்த 3 ரிசல்ட்டுக்குள்ள ஆன்சர் என்ன ரிசல்ட்டெல்லாம் பாருங்கள். எக்ஸ் மைனஸ் ஒய்க்கு வேல்யூ இருக்குது, ஒய் மைனஸ் ஜெட்டுக்கு வேல்யூ இருக்குது, ஜெட் மைனஸ் எக்ஸுக்கு வேல்யூ இருக்குது. இப்போ இதை வச்சு தான் நம்ம இந்த ப்ரூஃபே கொண்டு போகிறோம். எக்ஸ் மைனஸ் ஒய், ஒய் மைனஸ் ஜெட், ஜெட் மைனஸ் எக்ஸ், இது எல்லாத்துக்கும் நம்ம இப்போ ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணி செய்யக்கூடிய சம் தான் இப்போ பார்க்க போகிறது அடுத்த ஸ்டெப்பு. இப்போ இந்த சம்மில் நமக்கு இதுதான் ப்ரூஃப் கொடுத்துருந்தாங்க. இந்த ப்ரூஃபுக்கு உள்ள ஸ்டெப்ஸை நான் திரும்பி எழுதியிருக்கிறேன். எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு என் மைனஸ் ஒய் மைனஸ் ஜெட் இன்ட்டு எல் ப்ளஸ் ஜெட் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எம் ஈக்குவல் டு 0ன்னு இந்த சம்மில் நமக்கு கிடைச்ச ரிசல்ட் இருக்குது பார்த்தீங்களா? d into l minus m equal to x minus y. ஸோ அந்த ரிசல்ட்டை x minus y equal to d into l minus m எழுதியிருக்கேன். தென் y minus zக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சது? d into m minus n. அந்த ரிசல்ட்டையும் y minus z is equal to d into m minus n எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு z minus xக்கு ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கு, d into n minus n l. ஸோ z minus x is equal to d into n minus l, அதையும் நான் எழுதிட்டேன். இப்போ இந்த வேல்யூஸை நம்ம அந்த கிவனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எக்ஸ் மைனஸ் ஒய்க்கு வேல்யூ என்ன? டி இன்ட்டு எல் மைனஸ் எம். அப்போ இந்த கிவனில் எக்ஸ் மைனஸ் ஒய்க்கு பதிலாக டி இன்ட்டு எல் மைனஸ் எம் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். டி இன்ட்டு எல் மைனஸ் எம், தென் அந்த எண்ணை அப்படியே போடுறீங்க, இன்ட்டு என் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஜெட்டுக்கு வேல்யூ என்ன? டி இன்ட்டு எம் மைனஸ் என், டி இன்ட்டு எம் மைனஸ் என், தென் எல் வேல்யூ ப்ளஸ் ஜெட் மைனஸ் எக்ஸுக்கு வேல்யூ என்ன? டி இன்ட்டு என் மைனஸ் எல், d into n minus l, then அந்த m value. இதை நம்ம 0ன்னு ப்ரூஃப் பண்ணணும், ரைட்? ஸோ இப்போ d கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். நம்ம மல்டிப்ளை பண்ணுறச்ச நமக்கு டியோடையும் மல்டிப்ளை பண்ணோம், n வேல்யூஸ் வேறு இருக்குது இங்கே. l மைனஸ் எம் இன் d இன்ட்டு எல் மைனஸ் எம்ஐ என்னன்னு வருது. ஸோ இப்போ இதில் எல்லா டேர்ம்ஸ்லேயுமே d இருக்குது. ஸோ நம்ம மல்டிப்ளை பண்ணுறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு இந்த dயை காமனாக எடுத்துக்கலாம். காமனாக எடுத்துகிட்டு எல் மைனஸ் எம் இன்ட்டு என் ப்ளஸ்
m minus n into L plus n minus L into m. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்க போகிறீங்க. L into n, Ln minus m into n minus mn plus m into L, ml minus n into L minus nl plus n into m, nm or mn, both are same. nm minus lm. Now இங்கே ln இருக்கு, இங்கே மைனஸ் nl, இரண்டும் சேம் தான். lnனாலும் nlனாலும் சேம் தான். ஸோ இங்கே ப்ளஸ் சைன், இங்கே மைனஸ் சைன், கேன்சல். நெக்ஸ்ட் மைனஸ் mn, ஹியர் nm, போத் ஆர் சேம். மைனஸ் இங்கே ப்ளஸ் வேல்யூ கேன்சல் ஆயிடும். ml இங்கே lm, ml lm போத் ஆர் சேம். ஏன்னா lmனு போட்டுக்கலாம், mlனு போட்டுக்கலாம், ரெண்டும் மல்டிப்ளைல தான் இருக்குது. சைனை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ கேன்சல் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே கேன்சல் ஆகிட்டுனா d into 0, that is d into 0, எந்த நம்பராலையும் 0 மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் இஸ் 0. இதுதான் நமக்கு ப்ரூஃப். இட் இஸ் ப்ரூவ்டு, ஹென்ஸ் இட் இஸ் ஷோ தட்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்டு அப்படின்னு சொல்லி நம்ம இந்த சம்மை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சம், example 2.29. In an AP, sum of 4 consecutive terms is 28 and their sum of their squares is 276. Find the 4 numbers. இப்போ APயில் உள்ள 4 consecutive terms வந்து அதோடைய டோட்டல் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 28. அந்த சம், அதோடைய ஸ்கொயர்ஸினுடைய சம்மை அந்த 4 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸுக்கு ஸ்கொயர் பண்ணி அதோட சம் என்ன சொல்கிறாங்க, 276. அப்போ 4 நம்பர்ஸ் என்ன அப்படிங்கிறதான் இங்கே கொஸ்டின். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த 4 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸை நம்ம எடுக்க போகிறோம். இப்போ ஒரு ஏபி அப்படின்னு எடுத்துட்டா அது எப்படி இருக்கும்னு நம்ம பார்த்துருக்குறோம். ஏ ப்ளஸ் டி, a plus 2d, இப்படி தான் அதோட சீக்வன்ஸ் இருக்கும்னு பார்த்துருக்குறோம் இல்லையா, a plus 3d எக்ஸெட்ரா. சேம் வைஸ் இதுக்கு ப்ரீவியஸும் இருக்கும் இல்லையா. ஒரு ஏபின்னா ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், அப்புறம் ஏக்கு பிஃபோரும் கூட இருக்கலாம். தட் இஸ் என்னெல்லாம் இருக்க முடியும், பிஃபோர்னு நான் எழுதிக்கிறேன், பட் யூ நோ நீட் டு ரைட். ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் ஐ ரைட் லைக் திஸ். ஸோ இப்போ ஏக்கு முந்தின நம்பர் என்னதான் இருக்கும், a minus d இல்லையா. ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் நம்பர் என்னதான் இருக்க முடியும், a minus 2d. இங்கே எப்படி a ப்ளஸ்னு வருதோ அதே போல் இதுக்கு ப்ரீவியஸ் என்ன இருக்க முடியும், a minus 3d. ஸோ அப்போ கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த டேர்ம்ஸ் வந்து அதோட டிஃப்ரென்ஸ் வந்து எப்படி இருக்குது, கரெக்டாக அந்த டியை மைனஸ் பண்ணி தான் இங்கே ஏக்கு முன்னால் டி மைனஸ் பண்ணால் அதுக்கு ப்ரீவியஸ் டேர்ம் வரப்போகுது, 2டியை மைனஸ் பண்ணால் அதுக்கு அடுத்த ப்ரீவியஸ். ஸோ இப்படி இந்த லெஃப்ட் சைடும் இருக்குது, ரைட் சைடும் இருக்குது. இதில் நம்ம எனி 4 நம்பர்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிறச்ச 4, let the 4 consecutive terms, let the 4 consecutive terms be. நம்ம ஈஸியாக நமக்கு ஒரு கால்குலேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ், ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் அந்த மாதிரி நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அந்த கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் இங்கே நம்ம எதெல்லாம் எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா a minus d, a plus d, அதுக்கப்புறம் பாருங்கள் இது 2 டேர்மு ஹியர் a minus 3d, then a plus 3d. ஸோ இப்படி ஒரு 4 டேர்ம்ஸை நம்ம எடுத்துக்க போகிறோம். a minus 3d, ஏன்னா இது ஃபுல்லாக a நடுவில் இருக்கும், a plus d, a plus 2d 3dன்னு வரும். அதில் நம்ம 2d எடுக்காமல் a plus 3d எடுத்துருக்கோம். ஹியர் a minus d, then a minus 3d. ஸோ இப்போ ஒரு மைனஸ் a minus 3d எடுத்தால் a plus 3d எடுக்கிறோம், a minus d எடுத்தால் a plus d எடுக்கிறோம். நம்மளுடைய கால்குலேஷன் பர்பஸ்க்காக இப்படி 4 நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இதோடைய சம் ஆஃப் 4 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் இஸ், இப்போ இந்த நம்பர்ஸோடைய சம் என்னன்னு சொல்லியிருக்காங்க 28. ஸோ a minus 3d plus a minus d plus a plus d then plus a plus 3d equal to 28. Sum of these consecutive terms is 28னு சொல்லிட்டாங்க. இப்போ இதில் பாருங்கள் எல்லாமே நம்ம ஆட் தான் பண்ணுறோம். ஸோ minus d plus d minus 3d plus 3d. ஸோ இந்த 4 consecutive termஸில் இந்த d எல்லாம் நமக்கு கேன்சல் ஆகிட்டு. இப்போ இங்கே a 4 டைம்ஸ் இருக்குது. ஸோ 4a equal to 28. Therefore a equal to 28 divided by 4, that is 7.
7 4s are 28. ஸோ ஏ வேல்யூ 7 கிடைச்சாச்சு நமக்கு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, சம் ஆஃப் தியர் ஸ்கொயர்ஸ் இஸ், இந்த 4 நம்பர்ஸ்னுடைய ஸ்கொயர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கொயர்ஸ் அதோடைய சம், தட் இஸ் a minus 3d the whole square plus a minus d the whole square plus a plus d the whole square plus a plus 3d the whole square equal to 276 ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், a minus b the whole square ஃபார்முலா அப்படி இதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். a square minus a minus b the whole square ஃபார்முலா அப்படி இது a square minus 2ab. 2ab னா 2 into a வேல்யூ போடுறீங்க, b வேல்யூ என்ன உங்களுக்கு 3d, that is 2ab plus b squared அப்படிங்கிறச்சா 3dக்கு ஸ்கொயர், 3dக்கு ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு a minus d the whole ஸ்கொயருக்கு போடுறீங்க, a squared minus 2ad plus அங்கே d தான் இருக்குது, ஸோ d ஸ்கொயர். இது a plus b the whole square ஃபார்முலா a squared plus 2ad plus d ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு இதோட கண்டினியூட்டியில் a plus 3d the whole square கொடுத்துருக்காங்க. அப்போ a squared plus 2a, b வந்து இங்கே 3d இருக்கிறதுனால இன்ட்டு 3d போட்டுக்கிறீங்க, ப்ளஸ் b ஸ்கொயருங்கும் போது 3d the whole square is equal to 276. இப்போ இதை அகைன் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். a square minus 2a into 3 இருக்குது. அப்போ இதை செய்யும்போது என்ன ஆயிடும், 6ad ஆயிடும். அப்போ a square minus 2 3s are 6, 6ad plus 3d the whole square னா 9d square plus இந்த a square எழுதுறீங்க minus 2ad plus d square, then plus a square plus 2ad plus d square, then plus a square plus 2a into 3d னா 6ad, 2 3s are 6, 6ad plus 3d க்கு the whole square means 9d square is equal to 276. இப்போ பாருங்கள், நமக்கு எந்த மைனஸ் 6ad இருக்குது, இங்கே மைனஸ் 2ad, இங்கே ப்ளஸ் 2ad. ஸோ மைனஸ் 2adக்கு ப்ளஸ் 2adயை கேன்சல் பண்ணிடுறீங்க, மைனஸ் 6adக்கு ப்ளஸ் 6adயை கேன்சல் பண்ணிடுறீங்க. இப்போ பேலன்ஸ் எத்தனை a ஸ்கொயர் இருக்குது, 1 2 3 4, 4a ஸ்கொயர் இருக்குது. தென் 9d ஸ்கொயர், இங்கே ஒரு d ஸ்கொயர் இருக்குது, தென் இந்த இதில் ஒரு d ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு 9d ஸ்கொயர் இருக்குது. ஸோ எல்லா d ஸ்கொயரையும் ஆட் பண்ணால் 9 + 1 10, 10 + 1 11, 11 + 9 20. ஸோ 20d ஸ்கொயர் கிடச்சிருக்கு. ஸோ 4a ஸ்கொயர் ப்ளஸ் 20d ஸ்கொயர் ஈக்குவல் டு 276. அப்போது நமக்கு இப்போ a வேல்யூ ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, இந்த இதில் a ஈக்குவல் டு 7ன்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ அந்த 7 வேல்யூவை இங்கே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். So 4 into 7 squared plus 20d squared equal to 276. 4 into 7 squared means 49 plus 20d squared is equal to 276. 4 into 49 means 196. 196 plus 20d squared equal to 276. இப்போது 20d ஸ்கொயருக்கு மட்டும் நமக்கு வேல்யூ வேணும்னா 20d ஸ்கொயர் ஈக்குவல் டு 276 மைனஸ் 196. இந்த 196 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் கொண்டு போயிடுவோம். ஸோ 276 minus 196 is equal to 80. ஸோ 20d ஸ்கொயருக்கு 80 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு 20d squared is equal to 80 means therefore d squared is equal to 80 divided by 20. So 0 0 cancel, 1 2 is 2, 4 2s are 8. But d squared value 4. Therefore d equal to √4, that is plus or minus 2. d value வந்து அப்போ உங்களுக்கு ப்ளஸ் வேல்யூவாக இருக்கலாம், மைனஸ் வேல்யூ இருக்கலாம். அப்போ d வேல்யூவை நம்ம இப்போ ப்ளஸ் 2ன்னு எடுத்துக்கிட்டு என்ன பண்ண போகிறோம், இஃப் d equal to 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா then the 4 numbers are 4 consecutive numbers, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் என்ன அப்படின்னு நம்ம இப்போது நம்ம எடுத்துக்கிட்ட வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் ஆர் a minus 3d இல்லையா, நம்ம எடுத்துக்கிட்ட நம்பர் என்ன வேல்யூலாம் a minus 3d, then a minus d, then
a plus d, then a plus 3d. இப்போ a minus 3d means a value 7. So 7 substitute பண்ணுங்க, minus 3 into d value 2. Next a value 7 minus d value 2. Then a value 7, d value 2. 7 plus 2. Here a value 7 plus 3 into 2. Okay. 7 minus 3 2s are 6. 7 minus 6, 1. Next 7 minus 2, 5. 7 plus 2, 9. 7 plus 3 into 2, 6. So 7 plus 6, 13. So these are the 4 numbers. 4 consecutive numbers are. The 4 consecutive numbers are கொடுத்து 1, 5, 9 and 13. That's all. Next, example 2.30. A mother divides rupees 207 into 3 pots such that the amounts are in AP and gives it to her 3 children. The product of the two least amounts that the children had rupees 4,623. Find the amount received by each child. அதாவது ஒரு மதர் வந்து அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு 207 ருபீஸை அவங்களுடைய 3 சில்ட்ரனுக்கு டிவைட் பண்ணி கொடுக்குறாங்க. என்ன வேலை? நம்மளுடைய அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன் மெத்தடில் டிவைட் பண்ணி கொடுக்குறாங்க. இதில் அந்த 3 சில்ட்ரனில் யார்கிட்ட லீஸ்ட் அமௌண்ட் இருக்கோ அந்த 2 லீஸ்ட் அமௌண்ட்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் 4,623 ருபீஸ் கிடைக்குமா. அப்போ ஒரு சில்ட்ரனும் ஒரு சைல்டும் எவ்வளவு அமௌண்ட் ரிசீவ் பண்ணாங்க அதுதான் இப்போ இங்கே கொஸ்டின். இப்போ நம்ம 207ங்கிறது அந்த ஏபி மெத்தடில் உள்ள டோட்டல் அமௌண்ட்டு. ஸோ நம்ம அந்த 3 நம்பர்ஸ் என்ன 3 பார்ட்ஸாக அந்த அமௌண்ட் அவங்க டிவைட் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா. ஸோ 3 நம்பர்ஸ் let the 3 அமௌண்ட் பி. அந்த 3 அமௌண்ட்டை நம்ம என்னதான் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a minus d, a plus d. இப்படி நம்ம அந்த 3 வேல்யூஸை அந்த 3 சில்ட்ரனுக்கு கொடுத்த அமௌண்ட்டை a minus dனும் ஏனும் a plus dனும் எடுத்துக்கிறோம். இதோடைய டோட்டல் வேல்யூ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க a minus d plus a plus d is equal to 207. ஸோ இங்கே minus d plus d கேன்சல் ஆகிடும். ஸோ 3a இருக்குது. ஸோ 3a equal to 207. Therefore, a equal to 207 by 3 is equal to 69. அப்போ a value 69 கிடைச்சிருக்கு. இப்போது இதில் நமக்கு என்ன ஹிண்ட் கொடுத்துருக்குறாங்கன்னா லீஸ்ட் 2 அமௌண்ட்ஸு. அப்போது ஏவும் a minus dயும் தான் லீஸ்ட்டு. a plus d வந்து இது ரெண்டையும் விட அதிகமானது. ஸோ லீஸ்ட் 2 அமௌண்ட்ஸ்னுடைய ப்ராடக்ட் என்னன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ a minus d into a, least value a minus d into a is equal to 4,623. இதிலேருந்து நம்ம a வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 69 minus d into 69 is equal to 4,623. Now 69 into 69 இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு 4,761. இதை நீங்கள் தனியாக மல்டிப்ளை பண்ணி போட்டு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மைனஸ் d into 69 minus 69d is equal to 4,623. இப்போ minus 69d is equal to 4,623 மைனஸ் இந்த ப்ளஸ் சைன் ஈக்குவல் டுக்கு ரைட் சைடு வரும்போது மைனஸ் 4,761 ஆயிரும். இப்போது இது ரெண்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் பார்த்திங்கன்னா 4,623லேருந்து பண்ணுவோம் 4,761லேருந்து இதை நீங்கள் மைனஸ் பண்ணிக்கணும். 4,621 மைனஸ் பண்ணால் மைனஸ் 138 பிகாஸ் பிக்கஸ்ட் நம்பரோட சைன் தான் நம்ம போடுவோம் இல்லையா. ஸோ அப்போ இங்கே மைனஸ் சைன் எங்கே இருக்குது பிக்கஸ்ட் நம்பர் பக்கம் இருக்கிறதுனால இதையும் மைனஸ் போட்டோம். ஸோ minus 69d equal to minus 138. இந்த ரெண்டு நம்பரையும் சப்ராக்ட் பண்ணிவிட்டு கிரேட்டஸ்ட் நம்பரோட சைனை போடுறீங்க. தட்ஸ் இட். Therefore, d equal to minus 138 divided by minus 69. So, minus க்கு minus இங்கே cancel ஆயிரும். இப்போ 169 is 69, 2 69s are 138. இப்போ d value என்ன 2. ஸோ டிக்கு வேல்யூக்கு தெரிஞ்சாச்சு, ஏக்கு வேல்யூ நமக்கு கிடைச்சாச்சு.
இப்போ இதில் இந்த அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஒரு சைல்டும் என்ன அமௌண்ட்டு வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒவ்வொரு சைல்டுக்கும் கொடுத்த அமௌண்ட்டை நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம், ஏ மைனஸ் டி, ஏ ப்ளஸ் டின்னு எடுத்திருக்கோம் இல்லையா. ஸோ ஏ இங்கே என்ன 69 மைனஸ் டி வேல்யூ 2, 69 மைனஸ் 2, ஏ வேல்யூ 69, here 69 plus 2. Now 69 minus 2, 67, then 69 plus 2, 71. These are the amount received by each child. இப்போ இந்த அமௌண்ட்டை தான் the amount received by each child அப்படின்னு சொல்லி இந்த ஆன்சரை நம்ம முடிச்சுக்கிறோம். இந்த சம்ம ஃபினிஷ் ஆகிடுது. இனி நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 2.5 நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை வியூவர்ஸ், ஹாவ் எ குட் டே.